Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்பிட்னா, 12ஆம் தேதி வந்து ரஜினிகாந்தோடைய பர்த்டே வருது இல்லைங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படையப்பா அந்த படத்துடைய ரீ ரிலீஸ் வந்து நடக்குது. அதுக்காக சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி வந்து YouTubeல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பார்க்காதவங்க பாருங்க. பழைய ஸ்டைல்ஸுக்காகலாம் சொல்றாங்க. அதே மாரி அந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்பிட்னா, ஒருவேள இந்த தடவ படையப்பா வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சிச்சு மறுபடியும் அப்பிடின்னா, படையப்பா 2 பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்பிடின்னு சொல்லி இந்த வீடியோ வச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம். மேபி படையப்பா 2 வரலாம், வராமயும் போகலாம். பட் அதுக்கு முன்னாடியே ஜெயிலர் 2 வந்துரும். ஜெயிலர் 2க்கு அடுத்து ஒண்ணு தலைவர் 1, 2, 3 வரும். அப்படி இல்ல அதுக்கு இன்னும் கனெக்ட் ஆகல, இதாகல அப்படின்ற பட்சத்தில படையப்பா 2 மறுபடியும் வந்து வரும். ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய விதமான அப்டேட்ஸ் எதுவுமே இல்ல. ஆக்டர் விஜய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஜனநாயகன் ரிலீஸ் வரப்போகுது. ஸோ பொங்கலுக்கு முன்னாடியே வந்து சாரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் இன்னும் ரிலீஸ் ஆகல. அது என்னன்னு தெரியல. அத பத்தி எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, AK64 இந்த படத்துடைய ஒரு ப்ரோமோ அனவுன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் கிட்டக்க இல்லன்னா பொங்கல் கிட்டக்க வந்து 2 நாள் நடுவுல வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஆல்ரெடி இந்த மாரி சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி தான் போய்க்கிட்டு இருக்கு. பட் மேபி இந்த டேஸ் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யா 47 இந்த படத்தோட ஜீத்து மாதவன் வந்து டைரக்டரா இருப்பாரு. இது ஆல்ரெடி சொன்னது தான். இந்த படத்துக்கு வந்து நஸ்ரியா, நஸ்லின் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பூஜை வந்து இப்ப ரீசென்ட்டா போட்டுருக்காங்க. பூஜாவோட சேர்த்து அடுத்த நாளே வந்து ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ப்ரோமோ ஷூட்ல சூர்யா கலந்துக்கல. மேபி சூர்யா ஷூட்ட தனியா வச்சு அதுக்கடுத்து பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா சூர்யாக்கு இப்ப பேக் டூ பேக் ஃபிலிம்ஸ் நெறைய நடிச்சுக்கிட்டே இருக்கனால. ஆக்டர் விக்ரம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு ஏதோன்னு சொல்லிட்டு கவின் சார் படம் பண்ணியிருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து விக்ரம் வந்து ஒரு படம் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டி54 இந்த போர்த்தொழில் படம் எடுத்த டைரக்டருடைய படத்தில நடிக்கிறார்ல, அந்த ஷூட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லா எடிட்டிங் ப்ராசஸ் தான் இருக்கு. மேபி ஒரு ஜனவரி, பிப்ரவரி இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் 14 அப்பயாச்சும் வந்துரும்னு நெனைக்கிறேன் படம். பார்க்கலாம். ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பண்ற படம் சயன்ஸ் ஃபிக்ஷன் டைம் டிராவல் ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு போஸ்டர் போட்டு "திஸ் இஸ் த ஃபியூச்சர்" அப்படின்ற மாரி ஒரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாநாடு மாரியான ஸ்டைல்ல இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். பட் பார்க்கலாம் எப்படி எடுக்குறாரு வெங்கட் பிரபு அப்படின்றத. ஆக்டர் விஜய் சேதுபதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த விஜய் தேவரகனும், கீர்த்தி சுரேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. இந்த படத்த விஜய் சேதுபதி வந்து வில்லன் நடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்டர் எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, அரசன் இந்த படத்துடைய ஷூட் வந்து டிசம்பர் 9ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருச்சு. கோவில்பட்டி, மதுரை சைடுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மயிலை சிவா அவருடைய கதையா தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா, அவருமே வந்து மதுரை சைட்லேருந்து சென்னை போன ஒருத்தரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்டின்றது. கண்டிப்பா அந்த படம் நல்லா தான் வரும். ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, வா வாத்தியான்னு சொல்லி படம் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா? அந்த ரிலீஸ் வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாரி ஒரு செட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க மிஸ்cellaneous அப்டேட்ஸ்குள்ள போலாம். எல்ஐகேன்னு சொல்லிட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரதீப் ரங்கநாதனுடைய படம். இந்த படம் வந்து பிப்ரவரி 14 அப்போ வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்புட்ன்னா, பிப்ரவரி 25 வந்து அதே புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்க இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுறனால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிடி டீல் வந்து இப்போ ரீசென்ட்டா தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றனால நமக்கு ஒரு டைம் இருக்கு தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோடைய புது ஃபிலிம் வந்து ஹேப்பி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து புதுசா நடிச்சிட்டு இருக்காரு. எஸ் உடைய டாக்ஸிக் இந்த படத்துடைய டீசர் வந்து ஜனவரி 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜனவரி 8னா அன்னைக்கு தான் யஷ்ஷோட பர்த்டேவாம். அன்னைக்கு ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்டர் கௌதம் கார்த்திக்குடைய 19வது படம் வந்து பூஜை வந்து போட்டுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதோட டைரக்டர் வந்து நியூபி தான். களம்காவல் மம்முட்டியோட படம் வந்து 50 க்ரோர்ஸ் வந்து ப்ளஸ் கிராஸ் ஆயிருக்கு. பட் படம் அவ்வளோ பெருசா எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.